வரைபவரின் வெளிப்பாடு மற்றும் கருத்தியல் நோக்கங்களை வெளிக்கொணரும் கலைதான் ஓவியக்கலை. பண்டைய கால நாகரிக வளர்ச்சியில் இருந்து ஓவியக்கலையின் சிறப்புகளும் பெருமைகளும் ஏராளம். கம்ப்யூட்டர் கால் பதித்த காலத்திலிருந்து ஓவியக்கலையின் வளர்ச்சி சிறைப்பட்ட பறவை போல் சிறகடிக்கவே செய்தது. தற்போது டிஜிட்டல் யுகத்தில் ஓவியக்கலை ஓய்வில் இருப்பது போலவே தெரிகிறது. ஓவியக்கலையை வளர்க்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் வருகிறது. குறிப்பாக அரசு பள்ளிகளில் கலை ஓவிய ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு மாணவர்களுக்கு கலை மற்றும் ஓவிய பயிற்சிகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஓவியக்கலை மூலம் பெரிய தொழில் வாய்ப்புகள் தற்போது ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் வேதனை. 2 வரியில் தகவல் பலகை வைக்க வேண்டும் என்றால் கூட கம்ப்யூட்டர் மூலம் டிசைன் செய்து டிஜிட்டல் பேனராகத்தான் வைக்கும் நிலைமை தற்போது உள்ளது. கைகளால் வரையும் ஓவியங்களுக்கான முக்கியத்துவம் பெருமளவில் நலிந்து வருகிறது. இந்த ஓவியக்கலையை மீட்டெடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் டிஜிட்டல் பேனர்களின் பயன்பாட்டை குறைக்கவும் ஓவியர்கள் ஒன்றிணைந்து பல்வேறு ஓவியங்களை ஆங்காங்கே வரைந்து தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஓவியர்கள் ஒன்றிணைந்து ஓவிய ஆசிரியர் ஒருவருடைய மகன் திருமணத்திற்கு வரவேற்பு ஓவியங்களை வரைந்து அசத்தி உள்ளனர். கணினியை பயன்படுத்தி வைக்கப்பட்ட டிஜிட்டல் பேனர்களை விட பார்ப்பவரை கவரும் நிஜ ஓவியங்களாக இந்த ஓவியங்கள் கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. சுற்றுச்சூழலை பாதிக்கும் டிஜிட்டல் பேனர்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும், ஓவிய கலையை வளர்த்து ஓவியர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் வேண்டுகோளாக உள்ளது. அரசு மேல்நிலைப்பள்ளி நத்தமேட்டில் டிராயிங் மாஸ்டர் இருக்கு சார். என் சன்னோட கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஒரு செஞ்சு பார்க்கணும் ஒரு என்னுடைய லட்சிய கனவு. அது இந்த கல்யாணத்தில் நிறைவேற்றலாம். என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற ஓவியர்கள் எல்லாருமே எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சிறப்பான ஒரு இது வரையறது செஞ்சாங்க. வளர்ந்து வரும் டிஜிட்டல் காலத்திலிருந்து நம்ம மாறுபட்டு கையால் வரையதை பார்க்கறதுக்கு நாங்கள் வரையும் போதே நிறைய பேர் பார்த்தாங்க, என்னப்பா இது கையால் வரைஞ்சதா இல்லை பேனர்னு சொல்லிட்டு பக்கம் பார்த்தா தான் கையால் இவ்வளோ நுட்பமாக செஞ்சுருக்காங்க தான் ஆச்சரியப்பட வச்சாங்க. எங்களுக்கு இருக்கிற அதாவது தொழில்துறை ஓவியர்கள் நலிஞ்சு போயிட்டாங்க. பேனர் எல்லாமே ஆனால் இருந்தாலும் எங்களாலும் செய்ய முடியும் அப்படின்னு தான் சார் நிரூபித்து காட்டுறது தான் ஒரு உதாரணம். அதுக்கு என் கூட இருந்த மாவட்ட ஓவியெல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு விட்டு செஞ்சாங்க. இந்த தொழில் மேலும் மேலும் வளரணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலையை செஞ்சே ஆகணும். இன்னும் ரொம்ப நாள் கனவு இது. கிட்டத்தட்ட அவர் ஒரு 7-8 வருஷமா முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தார், தம்பி கல்யாணத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணணும், ஒவ்வொரு ஓவியர் கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே இதை முயற்சி பண்ணோம். எல்லா ஓவியரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தருமபுரி மாவட்டத்தில் இருந்த ஓவியரும் வெளி மாவட்ட ஓவியர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. கணினியின் பயன்பாடு இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் அந்த கணினியை கண்டுபிடித்தவன் மனிதன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுபோலத்தான் ஓவிய கலையும் ஓங்கி நிற்கும் காலம் வரும். டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.